வணக்கம். இன்னைக்கு 8:31 உங்களுக்கு இடது நாசியில் சுவாசம் வர மாதிரி பார்த்துக்குங்க. இன்னைக்கு டிசம்பர் 21 22 எப்பயுமே அயன சரம் மாறும். தட்சிணாயன காலத்துலேருந்து உத்தராயண காலத்துக்கு மாறும்போது சூரியன் மாறக்கூடிய காலம் டிசம்பர் 21 22 வரும். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 வருது. அப்படி அயன சரம் இடது மூக்கில் நீங்கள் மாறுற மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மாத காலத்திற்கு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும். நம்ம சரத்தை வச்சு தான் அந்த பிரபஞ்சம் முழுக்க ஆளுமை பண்ணுது. அப்போ நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை அப்படி மூச்சு விட்டு பாருங்கள். அப்படி விட்டு பாருங்கள், விடும்போது இடது மூக்கில் தானாக ஓடிச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதனால் இப்பயே செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, மாற்றிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கை வச்சுக்கிட்டு இடது மூக்கில் சுவாசத்தை விடுங்க. இல்லை கைகள் இப்படி தூக்கி வைக்கணும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கம்பு கோண்டில், இந்த கை கம்பு கோண்டு இருக்கு இல்லையா, அந்த கம்பு கோண்டில் ஏதாவது அட்டையவோ அல்லது கால் அட்டை இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரம் மாறிக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா தண்டம் எடுத்து வச்சாலும் மாறிக்கும். அப்படி மாறும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தண்டம் இப்படி யோக தண்டம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி யோக தண்டம் இருந்ததுன்னா அந்த யோக தண்டத்தை இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சரம் மாறும். இடது பக்கத்துக்கு வலதுகளை வச்சு இடதுகளில் மாறும். தண்டம் இல்லாதவங்க கால் அட்டையை கூட நீங்கள் இப்படி உள்ளே சொருகி வச்சுக்க முடியும். அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு இந்த பக்கம் சரம் மாறி இப்படி வைக்கிற மாதிரி, இந்த கம்பு கொண்டு இப்படி வைக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா போதும், சரம் மாறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சரத்தை மாற்றி நீங்கள் மூச்சை ஓட்டுங்க. அப்படி ஓட்டும் போது சிறப்பாக இருக்குது. இதுக்கு தான் முனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க. இப்படி தண்டத்தை வச்சு கை மேலே வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்படி தியானம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. சரிங்களா? இப்படி கட்சி செய்வாங்க. அப்போ இந்த தண்டம் இந்த பக்கம் இருக்கும்போது அது சுவாசத்தை வாசியை மாற்றுறதுக்காக, நாசியில் சுவாசத்தை மாற்றுறதுக்காக. இப்போது கை கம்பு கொண்டு வச்சுட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். தண்டம் இல்லைன்னா கால் அட்டை இது மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்து உங்கள் சுவாசத்தை இடது பக்கம் மாற்றிக்கிங்க. மாற்றும்போது உங்களுக்கு இந்த அயன செலுத்தினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அயன செலுத்தை நீங்கள் மாற்றி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாழ்நாளில் சிறப்பான தன்மைக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அனைவரும் பயன்படுத்தி நலமாக வளமாக வாழ்வதற்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த டிசம்பர் 21 இந்த வருடத்தில் உபயோகப்படுத்திக்கிங்க. வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான விளக்கம் இருக்கும். இதை காலண்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், பஞ்சாங்கத்து மூலமாகலாம் டக்குன்னு பார்க்க முடியாது. அதுக்கு தெளிவான நுணுக்கம் வேணும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். தெளிவான நுணுக்கம் தெரிஞ்சவங்க இதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. கைகள் இப்படி மேலே தூக்குனீங்கனாலும் உங்களுக்கு சரம் மாறும். அப்போ எந்த பக்கம் சரம் மாறணுமோ அந்த பக்கம் கைகளை நீங்கள் மேலே தூக்கிக்கலாம். அப்படி கை தூக்கும்போது உங்களுக்கு வலி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கால் அட்டை உள்ள வச்சு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம்ம, தந்தையை நம்ம. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்மளை பகிர்ந்துங்க. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.